இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கிறேன் இந்த ராத்திரி பொழுதில். சங்கீதம் 42 அதிகாரம் 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இது தாவீதின் சங்கீதம். சங்கீதம் 42 1ஆம் வசனம் வாசித்துள்ளேன். அதில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா இயேசுவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொல்கிறார். என் வாழ்க்கையிலும் உள்ளது. நான் கதறுவது இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். நம்முடைய கதறல் யார் மேல் இருக்கிற என்பதை பார்க்க வேண்டும். இயேசுவானவரே, எனக்கு நீராக ஆகாரத்தினால் போஷியும், என்னுடைய எல்லாவற்றையும் போஷியும் ஆண்டவரேன்னு கதறுகிற ஒரு நிலைமை. கர்த்தர் இந்த நல்ல நாளுகளுக்கு, இந்த நாட்களில் ஏப்ரல் மாதம் முடிக்கப் போகிறது. நன்றாக ஆண்டவரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நம் பலன், ஜீவன் இருக்கிறார். ஆண்டவரே, நீரோடையில் வாஞ்சிக்கிற மானை போல நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள், பாடல்கள், ஜெபம் இவற்றையெல்லாம் நாம் செய்வோமாக. என் வாழ்க்கையிலும் அநேக கஷ்டங்கள், நான் இங்கு பேசுகிறேன், ஆனால் எனக்கு நிறைய கஷ்டம் வருகிறது. அந்த கஷ்டம் ஆண்டவர் தான் மாற்றுகிறார். அவர் மேல் தான் என் பாரத்தை போட்டுக்கொள்கிறேன். கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், சஞ்சலங்கள், நிந்தனைகள், தூஷணங்கள், பொறாமை, எரிச்சல்கள், வன்கண் பொறாமை, எரிச்சலின் ஆவி, மனுஷர்களாக இருக்கிற எரிச்சலின் ஆவி என்னை தாக்கும் பொழுது நான் கதறுகிறேன் மானை போல. கர்த்தர் தாமே எனக்கு பலனாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார், துருகமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரும் நீங்களும் மான் கதறுவது போல நீங்கள் கர்த்தரை இயேசு ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். கர்த்தரை பார்த்து கதறுங்கள். நான் இயேசுவானவரை பார்ப்பது கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யுன்னு மனசில் நான் ஜெபிப்பேன். அவ்வாறாக வாழ்கிறேன். அநேக மனிதர்களுடைய நிந்தனைகள், தூஷணங்கள் இவற்றை கண்டு துவண்டு போகவில்லை. நான் மடிந்து போகவில்லை. கர்த்தர் என்னை எழுப்புகிறார். கர்த்தர் நித்தமும் கர்த்தர் தாமே ஆஸ்வதிக்கிறார். ஆகவே அநேகர் ஆவிக்கிறவர்களால் எதிர்ப்புகள், ஆவிக்குரிய இல்லாதவர்களால் எதிர்ப்புகள் வருகிறது. அவற்றை கர்த்தர் ஆகிய ஆண்டண்டையில் தான் நெய்சொண்டையில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நான் கதறுகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாட்களில், இந்த ஈஸ்டர் முடிந்துவிட்டது. இந்த மந்த் ஆஃப் ஏப்ரலில் இருக்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், இயேசுவானவரை பார்ப்போமாக. இயேசுவானவர் தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன் எல்லாம். அவரே ஜீவனின் அப்பம். அவர் லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆகவே அவரை பார்ப்போமாக, இயேசுவானவரை தியானிப்போமாக. நம்முடைய கதறல், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி கதற உதவி செய்வாராக. நம்மை உதவி செய்வாராக. நம்மை கதறுவதாக, இயேசுவோடு கதறுவதாக. கர்த்தர் நம்மை நீ மட்டுமாக நடத்தினார், தொடர்ந்து நடத்துவாராக. ஒவ்வொரு நாள் எபினேசரை போல் இதுவரை உதவி செய்தார். யெகோவா ராஃபா, கர்த்தராகிய தேவன், எல்ரோ, என்னை கண்ட தேவன் இன்றும் உயரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். ஆமீன், ஆமீன், ஆமீன்.